ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்து பவுண்டரி பாயிண்ட் வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்கிறது. இங்கே நம்ம கொடுத்துருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. எக்ஸை வந்து ஒய் அண்ட் இசட்டை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனல் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு 1,1,1. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்பியருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி போன சம்மில் கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம வந்து கே வந்து கான்ஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு அதில் ஒரு ஒய் டேஷ் இசட் டேஷ்க்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்பியர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதில் வந்து இசட்டுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரலாம். இசட் அப்படின்றது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதாவது நம்ம இங்கே இசட்டை வந்து தனியாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் இசட்டுன்றது டிபெண்ட் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் 1,1,1. அதாவது x1ன்றது 1, y ஆஃப் x1 அதாவது y ஆஃப் 1 1, z ஆஃப் x1 z ஆஃப் 1 1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் வரும். a + b = 1, c + d = 1 அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் வரும். ஆல்ரெடி ஸ்பியரை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம், z = சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, yன்னு எடுத்துருக்கோமா. ஸோ இது வந்து phi ஆஃப் x, y. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே சர்ஃபேஸ்ன்றப்ப ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் 2 கண்டிஷன் வரும்னு சொல்லியிருந்தேன்னா அதை தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். First condition f minus y dash into dou f by dou y dash plus dou phi by dou x minus z dash into dou f by dou z dash at x2 is equal to 0. ஸோ இங்கே எஃப்க்கு பதிலாக அதோடைய வேல்யூ y dash into dou f by dou y dash இதுக்கு இதோடைய வேல்யூ. ஸோ y dash ஸ்கொயர்னு மாறிடும். ப்ளஸ் இந்த dou fi by dou x அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்கள். நமக்கு வந்து dou phiன்றது நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. phiன்றது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதை வந்து எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை பொறுத்து நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு 2xன்னு வரும். 2 கேன்சல் ஆகி மைனஸ் எக்ஸ் ஆக்சுவலாக, ஏன்னா இது மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது மைனஸ் 2xன்னு வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மைனஸ் இசட் டேஷ், ஓகேவா, மைனஸ் இசட் டேஷ் இன்ட்டு dou f அது ஒர்க்கு மைனஸ் இசட் டேஷ். ஆக்சுவலாக நான் வேணா இதை வேணா இங்கே போட்டுறேன். மைனஸ் இசட் டேஷ் அப்படின்னு இங்கே போட்டுக்கிறேன். இன்ட்டு இசட் ஸ்கொயர் பை இசட் டேஷ் பை இந்த வேல்யூ. இது வந்து என்னது dou f பை dou இசட் டேஷுடைய வேல்யூ அட் x2. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர்ஸ் பார்ப்போம். இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது இந்த டேர்ம் வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேர்மை நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து சேம் டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம்ஸை ஒரே சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த இதை கேன்சல் பண்ணிடணும். இதை கண்டுக்காதீங்க, இந்த ஸ்டெப் வாங்க. ஸோ இதில் என்ன வந்துருக்கு, இங்கே இருக்கிற மாதிரியே நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எனக்கு இங்கே இருக்கா, இங்கே இசட் ஸ்கொயர் பை இசட் டேஷ் ஸ்கொயர் பை ஓகே. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன். என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 plus y dash square plus z dash square plus minus x by root of 1 minus x square minus y square minus z dash into z dash by root of 1 plus y dash square plus z dash square at x2 is equal to 0. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இதை நான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மை வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ரூட் ஆஃப் 1 plus y dash square plus z dash square minus y dash square by root of 1 plus y dash square plus z dash square plus இப்போ இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணணுமா, அப்போ இது ப்ளஸ் இல்லை மைனஸ் எக்ஸ் இசட் டேஷ் பை ரூட் ஆஃப் 1 plus x square minus 1 minus x square minus y square இது ஒரு டேர்ம். ரூட் ஆஃப் 1 plus y dash square plus z dash square இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம் இருக்கும் இதில். ஓகே, ஸோ அடுத்தது என்ன இருக்கும், இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் z dash square by root of 1 plus y dash square plus z dash square at x2 is equal to 0 இப்படி இருக்கும். இப்போது நான் இந்த டேர்ம் இந்த 3 டேர்முக்கு எல்சிஎமாக எடுத்தேன் அப்படின்னா இது வந்து எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ரூட் கேன்சல் ஆகி 1 plus y dash square plus z dash square இது வந்து மைனஸ் y dash square இது காமனாக இருக்கிறதுனால இது. அப்புறம் இங்கே மைனஸ் z dash square by root of 1 plus y dash square plus z dash square, ஓகேவா, மைனஸ் x z dash by root of 1 minus x square minus y square into root of 1 plus y dash square plus z dash square.
ஓகேவா. அட் x2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், y டேஷ் z டேஷ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 மைனஸ் இங்கே வந்து எனக்கு இங்கேயும் ஒரு ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் + z டேஷ் ஸ்கொயர் இருக்குது. இங்கேயும் ஒரு ரூட் ஆஃப் 1 + z டேஷ் ஸ்கொயர் y டேஷ் ஸ்கொயர் + z டேஷ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே டோட்டலாக 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயும் இந்த இது காமனாக இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், 2 டேர்மில் வந்து இதை மட்டும் காமனாக எடுத்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ காமனாக எடுத்து இந்த சைடு கொண்டு போயிட்டா 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மும் சேர்ந்து 0 ஆகிடும். மீதி வந்து 1, இந்த இடத்துல 1 தான் இருக்குது. 1 மைனஸ் எக்ஸ் இசட் டேஷ் பை இந்த ரூட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுருணும். 1 மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அட் x2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு y டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு தெரியும், z டேஷ் ஈக்குவல் டு சின்னு தெரியும். எப்படி தெரியும், நம்ம இங்கே ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போதே நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். கரெக்டாக y இஸ் ஈக்குவல் டு ax + b, z இஸ் ஈக்குவல் டு cx + t. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y டேஷ் இஸ் ஈக்குவல் டு a, z டேஷ் ஈக்குவல் டு c அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த z டேஷ்க்கு பதிலாக c வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1 மைனஸ் cx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அட் x2 ஈக்குவல் டு 0 இப்படி வரும். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக x2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் cx2 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் x2 ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது வந்து ஈக்குவல் டு 0. இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் x2 ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர்ன்றது என்னது, நார்மலாக z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் x மைனஸ் y x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்ன்றோமா. அப்போ z2ன்றது தான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x2 ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர். அப்போ நான் இதுக்கு பதிலாக z2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 1 மைனஸ் cx2 பை z2 ஈக்குவல் டு 0. அப்போ நான் இந்த டேர்ம் மைனஸில் இருக்கா, இந்த டேர்ம் நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ cx2 பை z2 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை நான் இந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா z2 இஸ் ஈக்குவல் டு cx2. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் z2 இஸ் ஈக்குவல் டு cx2. இப்போ நம்ம செகண்ட் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அது என்ன, dou f by dou y dash ப்ளஸ் dou phi by dou y into dou f by dou z dash. அதாவது நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் கண்டிஷனில் dou phi by dou x கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்து dou phi by dou y கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அங்கே x இருக்கும் நியூமரேட்டரில், இங்கே y இருக்கும் நியூமரேட்டரில், மைனஸ் y இருக்கும். அங்கே மைனஸ் x இருக்கும், இங்கே மைனஸ் y இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி dou f by dou y dash நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருப்போம் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனில். இங்கே dou f by dou z டேஷும் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன்லேயே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த dou phi by dou y டேஷ்ன்றது dou phi by dou xல் அந்த மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஒய்னு போடுவோம். அவ்வளோதான். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையுமே வந்து ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் + z டேஷ் ஸ்கொயர்ன்றது ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டுத்தையும் நான் இந்த சைடு அனுப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், y டேஷ் ப்ளஸ் y டேஷ் மைனஸ் z டேஷ் y பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு இருக்கும். இதோ y டேஷ் மைனஸ் z டேஷ் y. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், y டேஷ் வந்து ஏன்னு தெரியும், z டேஷ்ன்றது சின்னு தெரியும். அதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு எக்ஸ்க்கு பதிலாக x2 அப்ளை பண்ணோன்னா yக்கு பதிலாக y2 அப்ளை பண்ணுவோம். அப்போ x2 y2 அப்ளை பண்ணுறோன்னா அது z2ன்னு வந்துடும். அப்போ a மைனஸ் cy2 பை z2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நான் இதை இந்த சைடு அனுப்பினேன் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு cy2 பை z2. அப்போ இந்த z2 அந்த சைடு அனுப்பினேன் அப்படின்னா a z2 இஸ் ஈக்குவல் டு cy2. இது வந்து எனக்கு 6th ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், az2 இஸ் ஈக்குவல் டு cy2. y2ன்றது என்னது, ax2 ப்ளஸ் b. கரெக்டாக? ஆமாம், ax2 ப்ளஸ் பியா. இப்போ இதில் வந்து நான் இந்த z2க்கு பதிலாக cx2ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ சியும் இந்த சியும் கேன்சல் ஆகி ax2 இஸ் ஈக்குவல் டு ax2 ப்ளஸ் பின்னு வரும். இப்போ ax2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த ax2 இங்கிட்ட வந்துச்சுன்னா 0 ஆகிடும், மைனஸில் வரும் 0 ஆகிடும். இப்போ b இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு பியோடைய வேல்யூ கிடச்சிடும். இப்போ நான் ஸ்டெப் 3க்கு போகிறேன். ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருந்தேன், நான் அந்த சம்மில் சொன்ன மாதிரியே ஸ்டெப் 1ன்றது ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன், ஸ்டெப் 2ல் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 3ல் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் வந்து ட்ரூ கர்வ், 2 ட்ரூ கர்வ் வழியாகவும் பாஸ் பண்ணும். கரெக்டாக? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், y2 இஸ் ஈக்குவல் டு ax2 ப்ளஸ் பின்னு எனக்கு தெரியும். அதில் பியோடைய ஆன்சர் 0ன்ட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது 7th ஈக்குவேஷன் வச்சுப்போம். z2 இஸ் ஈக்குவல் டு cx2 ப்ளஸ் டின்னு எனக்கு தெரியுமா, அது 8th ஈக்குவேஷன். இப்போது நான் வந்து இங்கே 5th ஈக்குவேஷனாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கேன், z2 இஸ் ஈக்குவல் டு cx2ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த ஈக்குவேஷனை தூக்கிட்டு போய் நான் இந்த 8th ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டியூட் பண்ணுறேன். z2க்கு பதிலாக cx2ன்னு போடுறேன். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி d ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ எனக்கு வந்து b 0ன்னு கிடச்சிருச்சு, டியும் 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ c ப்ளஸ் d ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நம்ம இங்கே ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது எடுத்து வச்சு
வச்சுருக்கோமா 4th ஈக்குவேஷன் அதில் போட்டால் சிக்கு எனக்கு 1ன்னு வரும், அதே மாதிரி ஏக்கு எனக்கு 1ன்னு வந்துடும், ஏன்னா பி 0ன்னு வந்துருச்சு, ஏ 1ன்னு வந்துடும். அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைவ் ஆஃப் x2, y2ன்றது z2, அதாவது cx2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோமா. அப்போ சின்றது என்னது 1, அப்போ z2 இஸ் ஈக்குவல் டு x2. ஓகேவா, z2 இஸ் ஈக்குவல் டு x2. அதே மாதிரி y2 இஸ் ஈக்குவல் டு x2, ஏன்னா ஏவும் 1, y2 இஸ் ஈக்குவல் டு x2, z2 இஸ் ஈக்குவல் டு x2. அப்போது எனக்கு வந்து இந்த ஃபைவ் ஆஃப் இதில் வந்து நான் இதை போட்டேன் அப்படின்னா, இதில் போடும்போது எனக்கு வந்து 1√1 - x2² - y2² இஸ் ஈக்குவல் டு z2 ஓகே ஆக்சுவலாக. ஸோ மூணுமே வந்து ஈக்குவல் அப்படின்றதுனால நான் மூணுத்துக்குமே அந்த வேல்யூ போட்டேன்னா எனக்கு 3x2² இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதாவது இதெல்லாம் நான் இந்த சைடு கொண்டுட்டு போனேன்னா x2² + x2² + x2² 3x2² ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ x2²ன்றது 1/3, x2ன்றது 1/√3ன்னு வரும். அப்போ எனக்கு x2, y2, z2 மூணுமே வந்து 1/√3. இதுதான் வந்து என்னுடைய x2, y2, z2 எல்லாம். இப்போது நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. டிஸ்டன்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற இந்த பாயிண்ட், அதாவது ஸ்பியரில் இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் என்ன 1,1,1. ஸோ இதில் வந்து இது x1, y1, z1 ரைட்டாக. இது x1ன்றது 1, ஆனால் x2ன்றது 1/√3. ஸோ இங்கே வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம எப்போதும் வந்து x1 to x2 தானே போடுவோம், அதனால் 1 to 1/√3 போடுவோம்னா அப்படிலாம் போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1/√3 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 தான் வரும். ஓகே, லெஸ் தேன் 1 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஸோ அதனால் இதை நம்ம லோவர் லிமிட்டாக தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி சம்ஸில் மட்டும் நம்ம x2 to x1ன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம லிமிட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இங்கே வந்து நமக்கு y''ன்றது என்னது a, z''ன்றது என்ன c, a c ரெண்டுத்துக்குமே வேல்யூ 1. ஸோ 1 + 1 + 1 √3. அந்த √3 வெளில எடுத்துருக்கோம், அதனால தான் இங்கே √3ன்னு வந்திருக்கு. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. எக்ஸுக்கு 1/√3 to 1ன்னு போட்டோம் அப்படின்னா 1 - 1/√3. இப்போ நான் இதை ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த √3 உள்ளார மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ √3 மைனஸ் இந்த √3 கேன்சல் ஆகி 1, அதனால் √3 - 1. இதுதான் ஸ்பியரில் அதாவது ஒரு சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்த கொஷின் நமக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, x1 is equal to 0 to x2 y'² + z'² + 2yz. அண்ட் கண்டிஷன்ஸ் y of 0 is equal to 0, z of 0 is equal to 0. அதாவது x1 0, y1 0, z1 0. இங்கே வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட் இதுதான் 0,0,0. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளேனில் தான் மூவ் ஆகுதுன்றாங்க. அதாவது x is equal to x2 அப்படின்ற ஃபிக்ஸ்டு பிளேனில் தான் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பிளேனில் அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். இது தேர்ட் கேஸை குறிக்குது. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனலை ஃபஸ்ட் எழுதிட்டு அதை சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் எழுதிட்டு அந்த x2 வந்து அந்த ஃபிக்ஸ்டு பிளேன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுக்குமே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒய்யும் இருக்குது இசட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக வரும், அதே சமயம் செகண்ட் டேர்மே வரும். இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா z is equal to y' 1, y'1, y is equal to z'. ஸோ இந்த z is equal to y' அப்படின்ற டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y⁴ - y is equal to 0, அதாவது d⁴ - 1 into y is equal to 0. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் போகும்போது m⁴ - 1 is equal to 0, which implies m is equal to +or - 1, +or - i. ஸோ இதை வச்சு நம்ம yக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். a(e power x + b e power -x + c cos x + d sin x. நமக்கு என்ன தெரியும், z is equal to y''. அப்போ y'' கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் y'. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்து திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுதான் வந்து z. இப்போ z கண்டுபிடிச்சதுக்கப்புறம் z' நம்ம ஒரு தடவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த கொஷின் நமக்கு வந்து z நமக்கு ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷனில் அதெல்லாம் இருக்குது, y' இருக்குது z' இருக்குது அப்படின்றதுனால நம்ம z' வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போது இங்கே நம்ம வந்து y அண்ட் z ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. நம்ம கொஷனில் என்ன கொடுத்துட்டாங்க, y of 0 is equal to 0, z of 0 is equal to 0. அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 is equal to a + b + c ஒன்று வரும், 0 is equal to a + b - c ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு a + b is equal to 0ன்னு வந்திருக்கும். இது வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேவா. அடுத்தது இது வந்து நமக்கு ஸ்டெப் 1 ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸ். அடுத்து ஸ்டெப் 2 ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான், f - y' into ∂f by ∂y' - z' into ∂f by ∂z' at x2 into del x2 is equal to 0. ஸோ இங்கே வந்து x2ன்ற நம்ம வந்து del x2 வந்து ஏன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருப்போம் அப்படின்னா, அது வந்து ஒரு மூவிங் பாயிண்ட் அப்படின்றதுனால நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருப்போம். ஆனால் இங்கே x2ன்றது ஒரு ஃபைனல் பாயிண்ட் அப்படின்றதுனால இந்த del x2 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இது மொத்தமாகவே 0 ஆகிடும், அதனால் அது 0. அடுத்தது ∂f by ∂y' at x2 is equal to 0. ஸோ ∂f by ∂y' இருக்கும்போது 2y' வரும். 2y' at x2 is equal to 0 அப்படின்னா அப்போ 2y
dash of x2 is equal to 0. அந்த 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா y dash of x2 is equal to 0. அதே மாதிரி தான் தேர்ட் கண்டிஷன் dou z dash at x2 is equal to 0. அப்போ 2z dash of x2 is equal to 0. அந்த 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா z dash of x2 is equal to 0. இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு இதையும் இது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே போல வச்சிருக்கோம் பாருங்க y dash z dash இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக x2ன்னு போடுற மாதிரி இருக்கும். x2க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக x2 போட்டு இதை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ நமக்கு a e power x2 minus b e power minus x2 equal to 0ன்ற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா a plus b equal to 0 இந்த ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் அந்த மேட்ரிக்ஸ் வச்சு இது பண்ணுறோம் 1 e power x2 e power minus x2 இதோடைய டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்போ இதோடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஏவும் பியும் 0ன்னு வந்துடும். a b 0 அப்படின்னா அதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடும்போது நமக்கு சியுமே 0ன்னு வந்துடும். அப்போ ஏபிசி மூணுமே 0. அப்போ நான் y of x z of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம் இங்கே தான் வந்து இது எல்லாத்தையும் 0ன்னு போட்டு d cos x d minus d cos x போட்டுருவோம். அப்படி போட்டுறக்கூடாது. y x z தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் இங்கே வரணும். இங்கே y z இருக்கு இல்லையா இங்கே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி yக்கும் zக்கும் நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி சொல்லணும். அவ்வளோதான் இது.